சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வேலுமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். சூழல்ங்கிறது ஒருவரது வாழ்க்கை, பணி முதலியவற்றின் சூழ்நிலை. அதாவது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழும் நிலம், வளரும் நிலம், காற்று, நீர் போன்றவை உள்ளடங்கிய இயற்கை. இதைத்தான் சுற்றுச்சூழல்ங்கிறோம் அல்லது இயற்கை சூழல்ங்கிறோம். ஆனால் இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு? வாழ்வதற்கு ஏற்றபடி இருக்கா அல்லது வாழ்வதற்கு ஏற்ற வகையில் நாம் நல்லபடியாக வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. வசதி வாய்ப்பு என்ற பேரில் நாம் தேவையானது தேவையில்லாதது எல்லாத்தையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்கோம். இவற்றால் நமது சூழல் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. வண்டி, வாகனம், சாலை, தொழிற்சாலை, வளர்ச்சி என்ற பேரில் கட்டிடங்கள்னு நிறைய அபிவிருத்தி பணிகள் செஞ்சு வச்சிருக்கோம். வேலுமணி ஐயா, இதன் காரணமா தட்ப வெப்பநிலையில் மாற்றம், சூழல்ல பாதிப்பு, நோய் நொடி வந்துருச்சு, மருத்துவமனைகள் பெருகிடுச்சு, செயற்கை சமாச்சாரங்கள் நிறைய உள்ள புகுந்துருச்சு, கலாச்சாரம் பண்பாடுலாம் மாறி போயிடுச்சு. சுற்றுப்புற சூழலையே மூணா பிரிக்கலாம்: இயற்கை சூழல், தொழிலக சூழல், சமூக சூழல்னு. இயற்கை சூழல் அப்படிங்கிறது தண்ணீர், வெளிச்சம், நிலம், காற்று, வாழும் உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது. தொழிலக சூழல்ங்கிறது மாநகரம், கிராமம், தொழிற்சாலைகள், அப்புறம் மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனையும் தான். மூணாவது சமூக சூழல் என்பது கல்வி நிறுவனங்கள், கம்பெனிகள், மற்ற சேவை நிறுவனங்கள் எல்லாம். சுற்றுப்புற சூழலின் எதிர்காலம் மிகவும் பயங்கரமான ஆபத்தான நிலையில் இருக்கிறது. பழைய சூழல், புதிய சூழல்னு ரெண்டு விதமான சூழல் இருக்கு. வேறு விதமா இதை வகைப்படுத்தி இருக்காங்க. பழைய சூழல்ல வாழ்க்கை என்பது சிரமமானதாகவும் எளிமையானதாகவும் இருந்திருக்கு. புதிய சூழல்ல, அதாவது இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை நிம்மதியாகவும் சாதாரணமாகவும் வாழப்படுது. முன்னாடிலாம் சின்ன கொட்டகை, கூரை வீடு, ஓட்டு வீட்டில் மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போது எந்த மின்சாதன பொருட்களும் இல்லை. ஆனால் இப்போது சுகமான இடத்துல எல்லா விதமான மின்சாதன பொருட்களோடும் புதிய சூழல் வாழ்க்கை போயிட்டுருக்கு. எப்போ ஒன்று புதுசாக நமது வாழ்க்கையில் உள்ள புகுதோ அப்போது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ரெண்டையும் அனுபவிக்க தயாராக இருக்கணும். ஒன்றை கொடுத்தா தான் இன்னொன்று பெற முடியும். வேலுமணி ஐயாவின் வாழ்க்கை புது சூழல்லையா பழைய சூழல்லையான்னு நீங்கள் தான் தெரிவிக்கணும். கிராமத்தில் இருக்கிறீங்க, நல்ல காற்று, நல்ல தண்ணி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்து, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த சூழல் இப்போ இல்லை. புவி வெப்பமயமாகுதல், ஓசோன்ல ஓட்டை, பசுமையில்ல வாயுக்கள், காடுகளை அழித்தல், பாலைவனமாகுதல், உயிரியல் சமமின்மை, கழிவுகளை வெளியேற்றுதல்னு நிறைய சிரமங்களை நாமளே உருவாக்கிட்டோம். அதன் பலன்களை அனுபவிக்கிறோம். ஒன்றை நினைவில் வச்சுக்கணும். காசு கொடுத்து எதையும் வாங்கி உபயோகித்தால் கட்டுப்படி ஆகாது. எல்லாத்தையும் இயற்கையாக கிடைக்கிற மாதிரி செய்துக்கணும். உதாரணத்துக்கு சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர் போன்றவை. இன்றைய தினத்தில் ஓர் உறுதி எடுத்துக்குவோமா? நம்மால் முடிந்தவரை நாம் வாழும் சூழலுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டோம்னு. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.